ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. முழங்கால்ல வலி, படிக்கட்டில் ஏறும்போது வலி, நீண்ட நேரம் உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது மூட்டுக்கள வலி இல்லைனா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலே வயசாகி விட்டதால தான் இருக்கும் அப்படின்னு பலரும் நினைத்து விடுறாங்க. ஆனால் மூட்டு வலிக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க. அதனால் தொடர்ந்து வலி இருந்தா காரணத்தை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியங்க. அதே நேரத்தில் நம்முடைய தினசரி உணவு முறையையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்றது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்க உதவுங்க. அதனால இன்று இந்த வீடியோல மூட்டு ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய 5 சத்தான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இந்த பதிவுல. முதல்ல நம்முடைய சமையலறையில எப்போதும் இருக்கும் ஒரு பொருள் மஞ்சள். மஞ்சள்ல நிறைய சேர்மங்கள் இருக்கு. இதை பத்தி நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். இதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதை பற்றி தெரிஞ்ச நம்ம இதை பயன்படுத்துறத வரக்கூடிய காலங்களில் குறைச்சிட்டோம். ஆனால் மஞ்சள் சாப்பிட்டா மூட்டு வலி உடனே குணமாயிரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. மஞ்சளை நம்முடைய வழக்கமான உணவுல ஒரு பழக்கமாக சேர்த்துக்கொள்றது ரொம்பவும் நல்லதுங்க. உதாரணமாக காய்கறி சமைக்கும் போது மஞ்சள் சேர்க்கறது, இல்லைன்னா உங்கள் உணவு முறைக்கு ஏற்ற வகையில் மஞ்சள் பயன்படுத்துறது போன்ற எளிய வழிகளை பின்பற்றலாங்க. முக்கியமா அதிகமாக எடுத்துக்கொள்றதை விட அளவோட உணவுல சேர்க்கறது தாங்க நல்லது. அடுத்தது வெங்காயங்க. வெங்காயத்துல நார்ச்சத்து உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. எதையும் தினசரி உணவுல அளவோட சேர்த்து கொள்ளலாங்க. சிலர் வெங்காயத்தை ஊற வைத்து காலையில சாப்பிடுறாங்க. ஆனா அது எல்லோருக்கும் அவசியமான முறை இல்லைங்க. உங்க வழக்கமான சமையல்ல தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்து கொள்றது ஒரு எளிய வழிதாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. வெங்காயம் அல்லது எந்த ஒரு உணவும் நம்மளோட மூட்டு வலிக்கு மருந்தாகாதுங்க. உணவு அப்படிங்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில ஒரு பகுதியாக தாங்க இருக்கு. மூன்றாவது கீரைங்க. முருங்கைக்கீரை, பசலக்கீரை போன்ற பலவிதமான கீரைகள்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களா இருக்குதுங்க. நம்முடைய உணவுல காய்கறிகளோடு கீரைகளையும் மாற்றி மாற்றி சேர்த்து கொள்றது நல்ல பழக்கங்க. வாரம் முழுவதும் ஒரே கீரையை மட்டும் சாப்பிடாம கிடைக்கும் கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடலாங்க. கீரையை சுத்தமா கழுவி நன்றாக சமைத்து சாப்பிடுறது முக்கியங்க. மூட்டுக்கள் மட்டும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்காம முழு உடலுக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதையே நோக்கமா வச்சுக்கோங்க. அடுத்ததாக எள்ளுங்க. எள்ளுல கால்சியம், மெக்னீசியம் போன்ற பல்வேறு மினரல்ஸ் மற்றும் நல்ல கொழுப்பு வகைகள் இருக்குங்க. அதனால அளவோடு எள்ளை உணவுல சேர்த்துக்கலாங்க. எள் பொடி, எள்ளு சேர்த்த உணவு போன்றவற்றை உங்க வழக்கமான உணவு முறையில பயன்படுத்தலாங்க. ஆனா எள் மட்டும் சாப்பிட்டா மூட்டு வலி போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுங்க. உணவுல பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது தாங்க முக்கியம். மேலும் அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சிறிய அளவுல சமநிலையான உணவின் ஒரு பகுதியா எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக பூண்டுங்க. பூண்டு நம்முடைய சமையல்ல பல காலமா பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுங்க. இதுல நிறைய சேர்மங்கள் இருக்குதுங்க. சமையல்ல பூண்டை சேர்த்து கொள்றது உணவுக்கு நல்ல சுவையை சேர்க்குங்க. ஆனா இங்கும் அதே ஒரு விஷயம்தாங்க. பூண்டு சாப்பிட்டா மட்டும் மூட்டு வலி குணமாயிடும் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. நல்ல உணவு, அது கூட சரியான உடல் இயக்கம், அது கூட தேவையான அளவு ஓய்வு, அது கூட உடல் எடையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது போன்ற பல விஷயங்களும் மூட்டு ஆரோக்கியத்துல முக்கியங்க. இப்போது மிகவும் முக்கியமான விஷயத்துக்கு வரலாங்க. மூட்டு வலி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக முழுமையாக அசையாம இருக்கிறது நல்லதில்லைங்க. உங்களுக்கு ஏற்ற அளவுல உடல் இயக்கத்தை வச்சிருக்கிறது ரொம்பவும் முக்கியங்க. நடைப்பயிற்சி, மருத்துவர்
பரிந்துரைக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறது உங்களுடைய முட்டு வலிக்கு குணமாக உதவியா இருக்கலாம். ஆனா ஏற்கனவே அதிக வலி, வீக்கம் இல்லைன்னா நடக்கிறதுல சிரமம் இருந்துச்சுன்னா நீங்களாகவே கடினமான எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. மூட்டு வலிக்கு காரணத்தை கண்டுபிடிங்க. அதிக எடை உள்ளிட்ட பல விஷயங்களா கூட மூட்டு வலி காரணமா இருக்கலாம். அதனால தொடர்ந்து வலி இருந்துச்சுன்னா மருத்துவரை அணுகி காரணத்தை தெரிந்து கொள்றதாங்க சரியான வழி. அப்படியானா இன்று நாம் பார்த்த 5 உணவுகள் மஞ்சள், வெந்தயம், கீரை, எள், பூண்டு இவை அனைத்தையும் அளவோட உங்கள் வழக்கமான சமநிலையான உணவுல சேர்த்து கொள்ளலாம். ஆனா எந்த ஒரு உணவையும் மூட்டு வலிக்கான மருந்து அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. நம்முடைய உணவு முறையா ஆரோக்கியமா வைத்து கொள்றதோடு உடல் இயக்கம், போதுமான தூக்கம், சரியான உடல்நிலை, தேவையான மருத்துவ ஆலோசனைகள் ஆகியவற்றையும் கவனிக்கணும். மூட்டு வலி தொடர்ந்து இருந்தாலும் மூட்டு வீக்கம், சிவத்தல், காய்ச்சல், நடக்க முடியாத அளவுக்கு வலி போன்ற அறிகுறிகள் இருந்தாலோ மருத்துவரை சந்திக்கிறத தாமதமாக்காதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. மூட்டுவலி இருக்கும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட எளிமையான ஆரோக்கிய தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மூட்டுக்களை கவனிப்போம், ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ்வோம். நன்றி, வணக்கங்க.